செருப்பு இல்லைன்றது பார்த்துட்டு காலம் தாழ்த்தி கொடுத்தா அது நல்லா இருக்காது. சரி கொடுத்து போட்டு கிழிக்கிட்டோம், திரும்பி வேணும்னா ஜூன் மாசம் கொடுத்துக்கலாம் அப்படின்றது தான். எத்தனை பேரும் ஒழுங்கா செருப்பு போடுவீங்க? நான் எல்லா வாட்டியும் பார்ப்பேன். அது அருந்துச்சுன்னா சொல்லணும். சரியா? அரை வரைக்கும் காலில் போனோம், எங்க போனாலும் செருப்பு போட்டுட்டு தான் போனோம். சரியா? செருப்பு போட்டுட்டு தான் போனோம், செருப்பு போட்டு தான் வரணும். வெளியே போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நம்ம எப்படி இருக்கோன்றதை பொறுத்து தான் வெளியில நம்மள மதிப்பாங்க. ஒண்ணு, கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஒழுங்கா படிப்பீங்க? சரியா? கீழே இருக்கு. இன்னொன்னு, இப்ப இந்த மாதிரி சர்ச்சுக்கு போறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா செருப்பு போட்டு போனோம், ட்ரெஸ் ஒழுங்கா போட்டு போனோம், மூஞ்செல்லாம் கழுவிட்டு போனோம், ஹைஜீனிக்கா போனோம். சரியா? நான் அடுத்த வாட்டி உங்களை இந்த மாதிரி வேற இடத்துல இந்த மாதிரி மூஞ்சி கழுவாம அங்க போயிட்டு அங்க ஒரு மாதிரி பேசுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஊர் பசங்க வந்தாங்கன்னா அமைதியா வருவாங்க, அமைதியா போவாங்கன்னு இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? பெரிய பசங்களுக்கு தான், பெரிய பசங்க தான் உனக்கு பின்னாடி இருக்க பசங்களை கைட் பண்ணும். டேய் அப்படி பேசக்கூடாது, அங்க உட்காரு, ஒழுங்காயிருன்னு சொல்லிட்டு. நீங்களே போயிட்டு அந்த பசங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுனீங்கன்னா உனக்கு கீழே இருக்கிற பசங்களும் அப்படிதான் பேசுவாங்க, உட்காரு. சரியா? புரிஞ்சுதா? இது இந்த ஒரு மாசம் யார் இந்த செருப்பை ஒழுங்கா யூஸ் பண்றா, எப்படி வச்சுக்கிறீங்கன்றத பொறுத்து தான் ஜூன் மாசம் உங்களுக்கு திரும்பவும் புது செருப்பு கொடுப்பேன். எல்லாம் ஒழுங்கா போடுவீங்களா?